நண்பர்களே, பைபிளில் பாகால் என்பது இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்த யாவே தெய்வத்தை விட்டுவிட்டு தாங்கள் வழிபட ஆரம்பித்த ஒரு கானானிய தெய்வமாவார். அவர்கள் பாகாலுக்கு மிகவும் பயந்து தங்கள் சொந்த குழந்தைகளை கூட அவனுக்கு தீயில் பலியிட்டனர். இப்போது நமக்கு பிசாசையும் அவனுடைய பேய்களையும் பற்றி தெரியும். அதனால் பாகாலும் அவங்கள ஒருத்தன் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடும். ஆனால் அது ஒரு தவறான கணிப்பு. அப்படின்னா பாகால் யார்? சரி, அதை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் அவ்வளவு கடினமான விஷயம் இல்லை. ஆனால் சில சரித்திர அறிவற்ற வேத வல்லுநர்கள் நம்மிடம் சொன்னவற்றை திரும்ப திரும்ப சொல்வதற்கு பதிலாக நாமும் சுயமாக கேள்விகள் கேட்க வேண்டும். இப்போது பண்டைய கதாபாத்திரங்களுக்கு எண்ணற்ற பட்டங்களும் புனை பெயர்களும் உண்டு. உதாரணமாக நோவாவுடைய மகன் காம் என்ற காமதேவனுக்கு நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் மட்டும் சுமார் 40 வேறு வேறு பட்டங்கள் இருந்தன. இந்த பெயர்களை மாற்றி மாற்றி பயன்படுத்துவது வரலாற்றின் உண்மை கணக்கையும் அதன் மூலம் சத்தியத்தையுமே அறிய விடாமல் பிற்கால சந்ததியினரை குழப்புவதற்காக பிசாசு செய்யும் ஒரு தந்திரமாகும். அதனால நமக்கு உண்மை வேணும் அப்படின்னா நாம் பத்திரிகையாளர்கள் பாணியில் கேள்விகளை கேட்டு எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிய வேண்டும். பாகாலை பொறுத்தவரை நீங்கள் அவனது முழு கதையையும் கேட்டால் உங்கள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் கிளிக் ஆகும். அதாவது அந்த பாகால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு நபர்தான் என்பதை நீங்கள் அறிய வருவீர்கள். பாகால் ஆண்டுதோறும் இறந்தவர்களின் உலகமான மோத்தின் உலகத்திற்குள் இறங்குகிறார். அப்போது பூமி காய்ந்து போய்விடுகிறது. இதே நேரத்தில் அவருடைய சகோதரி அனத் இந்த விஷயத்தில் தலையிட்டு மோத்தை பழி வாங்குகிறாள். பிறகு பால் திரும்பி வருகிறான். அவனுடன் மழையும் திரும்பி வருகிறது. பூமி பசுமையாகிறது. அறிஞர்கள் இந்த நிகழ்வை பால் சைக்கிள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலரின் காலத்திற்கு ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்னமேயே பண்டைய அசிரியாவில் இது போன்ற ஒரு சுழற்சியை பற்றி நாம் கேள்விப்படவில்லையா? இங்கே நான் செமிராமிஸ் மற்றும் தம்மூஸ் கதையை பற்றி பேசுகிறேன். செமிராமிஸ் என்பவள் இஷ்தார். அவள் லூசிஃபர் என்ற சாத்தானின் பாதாள லோகத்திலிருந்து வந்த ஒரு அப்சரா. அவள் நோவாவின் கொள்ளு பேரனான அசிரியாவின் மன்னன் நிம்ரோத்தை கொன்றாள். மேலும் அவள் தன் சொந்த மகன் தம்மூசுடனும் ஒரு முறையற்ற உறவை கொண்டிருந்தாள். அவன் தனது 40வது வயதில் வேட்டைக்கு சென்றபோது ஒரு காட்டு பன்றியால் தாக்கப்பட்டு இறந்து மற்ற எல்லா மனிதர்களையும் போலவே அவன் ஷியோல் என்ற அதோலோகத்தில் சித்திரவதை செய்யப்பட்டான். தம்முஸின் காதலியாக இருந்ததால் இஷ்டார் ஷியோலுக்குள் இறங்கி அவனுக்காக பெரும் அவமானங்களை சகித்து ஷியோலின் காவல்காரியான அவளுடைய பொறாமை கொண்ட சகோதரி எரிஷ்கைகளுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டாள். அதன்படி தம்முஸ் 6 மாதங்கள் ஷியோலிலும் 6 மாதங்கள் வெளி உலகிலும் கழிப்பார். இந்த நிகழ்வு சுமேரிய காவியமான தி டிசென்ட் ஆஃப் இஷ்தார் என்ற இஷ்தாரின் இரக்கம் என்பதில் காணப்படுகிறது. எனவே நண்பர்களே, இந்த பாகால் வேறு யாருமல்ல, இவர் தம்மூஸ் தான். பண்டைய இஸ்ரவேலர்கள் இதை உணர்ந்திருந்தனர். அதனால்தான் பைபிளின் எசேக்கியேல் புத்தகத்தில் சாலமோனின் ஆலயத்தின் வடக்கு வாசலில் பெண்கள் தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்தார்கள் என்று அவன் யார் என்பதற்கு எந்தவித விளக்கமும் சேர்க்கப்படாமல் ஒரு பகுதி உள்ளது. ஆனால் இன்று இந்த விஷயங்களை இணைத்து பார்ப்பதில் நமக்கு சிக்கல்கள் உள்ளன. ஏனென்றால் அன்றிலிருந்து இன்று வரை விஷயங்கள் மிகவும் மாறிவிட்டிருக்கின்றன. சொல்லப்போனால் பகால் என்பது தம்முஸை இளையவன் என்று அழைப்பதற்கு சமமான ஒரு பட்டப்பெயர். இந்த சிலையை பாருங்கள், அவன் இளமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறான். இதில் மூத்தவர் யார் என்று கேட்டால் அதுதான் மன்னன் நிம்ரோத் ஆவார். நோவா பேசிய மொழிக்கு மிகவும் நெருக்கமான சமஸ்கிருதத்திலும் இந்தியிலும் கூட பாலக் என்ற சொல் இன்றும் ஒரு சிறுவனைத்தான் குறிக்கிறது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது.
சரி நண்பர்களே, என்னுடைய இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திப்பேன். வணக்கம்.